தந்தை பெரியார் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல் 17,000 சப்ஸ்கிரைபரை இப்போ நெருங்கி இருக்குது. அதற்காக உங்கள் அனைவருக்கும் இந்த காணொலி வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனல் யாரு ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இயக்குனர் திரு வேலு பிரபாகரன் அவர்களால் தான் இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டது. வேலு பிரபாகரன் என்பவர் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. நான் அவரோட ஃபாலோயர்னு சொல்லலாம். ஏறத்தாழ ஒரு 20-24 வருடங்களுக்கு முன்பாக அவரோட திரைப்படம் கடவுள் மற்றும் புரட்சிக்காரன் ஆகிய படங்களை பார்த்து எனக்குள்ள நிறைய கேள்வி எழுப்பி நான் ஒரு பகுத்தறிவாளனா ஆகிறதுக்கு அவரோட அந்த திரைப்பட அந்த படைப்புகள் தான் எனக்கு உந்துதல் அமைஞ்சது. எனக்கு மட்டும் இல்லை, இன்னும் பல்லாயிரம் தமிழர்களுக்கு அது ஒரு பேரு உதவியாகவும் உந்துதலாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, தந்தை பெரியாரோட கடவுள் மறுப்பு கொள்கையை ரொம்ப உண்மையாகவும் நேர்மையாகவும் அறச்சீற்றத்தோட கடத்தி கொண்டிருப்பவர் பார்த்தீங்கன்னா தோழர் இயக்குனர் வேலு பிரபாகரன் அவர்கள் என்று சொல்லலாம். அவரோட அந்த அறப்போராட்டத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே ஒத்துழைக்கணும், ஆதரவு நல்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2010க்கு பிறகு அவரோட திரைப்படங்கள் வருவது குறைந்து விட்டது. இப்போ 2 படங்கள் அவர் இயக்கிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த படத்துலையும் நிச்சயமா பார்த்தீங்கன்னா அவரோட படத்துல முழுக்க பகுத்தறிவு கருத்துக்களை மீண்டும் விதைப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய சூழல்ல உருவாகி இருக்கக்கூடிய நிறைய படங்களுக்கு, அதாவது கடவுள் மறுப்பு கொள்கையா இருக்கட்டும், பொது உடைமை சித்தாந்தமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அடித்தளம் விட்டது அது நேரடியாக. அதுக்கு முன்னாடி நிறைய பேசியிருந்தாலும் நேரடியாக யாரும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு தெளிவா யாருமே அந்த விஷயத்த கடத்தியிருக்க மாட்டாங்க. ஆனால் வேலு பிரபாகரன் அவர்களோட இயக்கத்தில் அனைத்து திரைப்படங்களுமே அவரோட படைப்புகளில் பார்த்தீங்கன்னா அந்த வசனங்கள் அவ்வளவு தெளிவான ஒரு கருத்தை கடத்தியிருக்கும். நம்மளை நமக்குள்ள ஒரு பெரிய கேள்வியை எழுப்பும். அதுதான், வெறும் படங்களை பார்த்துட்டு அன்னைக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லி ஒரு 4 நாளைக்கு பேசிட்டு போற அந்த கதை கிடையாது. நமக்குள்ள போய் பல கேள்விகள் எழுப்பி நமக்குள்ள ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்குண்டான ஒரு பெரும் படைப்பாளி யாருன்னு கேட்டீங்கன்னா இயக்குனர் வேலு பிரபாகரன் என்று கூறலாம். ரொம்ப எளிமையான மனிதர். அவர் அவருக்காக எதையுமே சம்பாதிச்சுக்கிட்டது இல்லை. 3 நேரத்துக்கு உணவு, ஒரு சின்ன அறை, இந்த மாதிரி இருந்தா போதும். வாழ்க்கை ரொம்ப சிம்பிளா இருந்தா போதும். எனக்கு பெரிய கனவெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனா இந்த பகுத்தறிவு கருத்துக்களை நான் இருக்கிற வரைக்கும் நான் இதை தொடர்ந்து அனைவருக்கும் பரப்பிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா ஒரு ஒன் மேன் ஷோவா இருந்து அவர் இதை நடத்திக்கிட்டு வர்றாரு. இந்த பகுத்தறிவு கொள்கைகளை பரப்பிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னா சொன்னா அது மிகையாகாது. அப்பேற்பட்ட இயக்குனர் நம்மளோட இன்னைக்கு நம்ம பயணிச்சுக்கிட்டு அவரோட கருத்துக்களை நம்ம தொடர்ந்து நம்ம கலந்துரையாடிக்கிட்டு அதுக்கு நம்ம இருக்கும்போதே அவர்கிட்ட ஃபோன் பண்ணி அதுக்குண்டான தெளிவுரைகள் கேட்கறது, அவர்கிட்டே வாதம் பண்றது, இந்த மாதிரியெல்லாம் இப்போ எனக்கெல்லாம் அவர் ஒரு பெரிய பேராசிரியர் மாதிரி. பேராசிரியர்கிட்ட போய் மாணவன் கருத்தை ஏன்னா நமக்கு ஒரு ஏஜ் ஆயிடுச்சுன்றனால அந்த மாணவன்னா என்ன பண்ணும், பேராசிரியர் மாணவன விவாதங்கள் இருக்காது. பேராசிரியர் சொல்லுவார், மாணவன் கேட்பான். இங்கே அப்படி கிடையாது. இங்கே விவாதங்கள் பண்ணலாம். அந்த மாதிரி விவாதங்கள் பண்ணி அதன் மூலமா நிறைய கருத்துக்களை, அதாவது பொதுவாக சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த டாக்டரேட்டுக்கு தீசிஸ், சிந்தசிஸ், தீசிஸ், ஆன்டிதீசிஸ், சிந்தசிஸ் அப்படிம்பாங்க. ஒரு கருத்துக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு எதிர்வாதம். இந்த 2 கருத்தையும் கேட்டு அதுக்கு ஒரு வாதம் இப்போ புதுசாக ஒரு வாதம் உருவாகிறது தான் சிந்தசிஸ் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு வாதத்துக்கும் ஆன்டிதீசிஸ் ஆகி அதை சிந்தசிஸாக அவர்கிட்ட நம்ம அந்த கருத்துக்களை நம்ம கேட்டு அறியலாம். அந்த மாதிரி ஒரு மகத்தான மனிதர் தான் திரு வேலு பிரபாகரன் அவர்கள். அவர் உருவாக்கிய இந்த தந்தை பெரியார் டிவி சேனலுக்கு 17,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்களை இந்த சேனல் மூலமாக உங்களுக்கு நாங்கள் கடத்துறதுக்காக முற்பட்டு இருக்கோம். அதுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு நல்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மகிழ்ச்சி.